உனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லடி. ஆனால் இது கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதுக்கு மேல என்னடா யோசிக்கணும்? நீ தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணா கூட ஓகேன்னு சொன்ன. ஆனா இப்ப என்னடானா இப்படி வந்து பேசிட்டு இருக்க. சத்யா, நான் சொன்னேன், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இப்போ தாண்டி லைஃப்னா என்னன்னு தெரிய வருது. இங்கே பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுலாம் சொல்லலை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு தான் சொல்கிறேன். இதுக்கு மேல நான் என்னடா டைம் கொடுக்க முடியும்? முன்னெல்லாம் எப்படி வீட்ல சொல்லி ஓகே பண்ண வைக்கிறதுன்னு யோசனையா இருக்கும். ஆனா இப்போ உன்னை எப்படி ஓகே பண்ண வைக்கிறதுன்னு யோசனையா இருக்கு. உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு என்ன பிரச்சனையா? உங்களை மாதிரி இல்லப்பா. ஒர்க் ப்ரெஷர் யோசிச்சுட்டு கல்யாணம் வேணான்னு சொன்னா கூட ஏன் வேணான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனா நாங்க அப்படி இல்லை. பொண்ணு இல்லை. கல்யாணம் வேண்டான்னு சொன்னா எல்லாரும் ஏன் எதுக்குன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சொந்தக்காரங்க வரிசையா மாப்பிள்ளை கொண்டாந்து அடுக்குவாங்க. நோ சொன்னா பொண்ணு ஏதோ தப்பு பண்றா, அதனாலதான் வேணான்னு சொல்றான்னு வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசுவாங்க. உனக்கெல்லாம் இது சொன்னா கூட புரியாது. சத்யா, இப்போ என்ன என்ன பண்ண சொல்கிற? எங்க வீட்ல தான் உன்னை வந்து பேச சொன்னாங்கல்ல. ஒரு தடவை வந்து பேசலாம்ல. அட்லீஸ்ட் ஒரே ஒரு தடவை. சரி, நாளைக்கு நான் வரேன், பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு இதை பற்றி பேசாத. சரி, உனக்கு ஓகேனா நான் எதுவுமே பேச மாட்டேன். எனக்கு உனக்கு ஓகே இல்ல? தான். இப்போ வரியா? ம்.